வணக்கம் மாணவர்களே, கல்வி தொலைக்காட்சியின் தடயம் விடியும் நிகழ்ச்சி மூலமாக சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய பகுதியில் நாம் 12ஆம் வகுப்பு தாவரவியல் பாடம் 7 சூழல் மண்டலம் 12th பாட்னி சாப்டர் 7 ஈகோசிஸ்டம் இப்பகுதியில் இருக்கக்கூடிய முக்கியமான 1 மதிப்பெண் 2 மதிப்பெண் 3 மதிப்பெண் மற்றும் 5 மதிப்பெண் வினாக்கள் பற்றி காண்போம். முன்னர் பகுதியில் பார்த்த வினாக்களோடு கூடுதலாக இந்த பகுதியில் வினாக்களை காணவிருக்கிறோம். 1 mark question, 1 மதிப்பெண் வினாக்கள். First question, which of the following is not a natural ecosystem? Forest ecosystem, rice field, grassland ecosystem, desert ecosystem. கீழ்கண்டவற்றில் எது இயற்கை சூழல் மண்டலம் அல்ல? வனச்சூழல் மண்டலம், நெல்வயல், புல்வெளி சூழல் மண்டலம், பாலைவன சூழல் மண்டலம். இதுக்கான விளக்கத்தை பார்ப்போம். ஸோ ecosystem is divided into 2 types, major types, natural ecosystem and artificial or man-made ecosystem. ஸோ நேச்சுரல் ecosystem இதெல்லாம் வருது அப்படின்னா ஃபாரஸ்ட் ecosystem, grassland, desert, தென் ரிவர், ஸ்ப்ரிங்கு, ஸ்ட்ரீம்ஸ் எல்லாம் வருது. நெக்ஸ்ட்டு ஆர்டிஃபிஷியல் ஆர் மேன்மேட் ecosystemல அதோடைய எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தீங்கன்னா ரைஸ் ஃபீல்டு அண்டு மெய்ஸ் ஃபீல்டு. சூழல் மண்டலத்தில் இயற்கை சூழல் மண்டலம், செயற்கை அல்லது மனிதனால் உருவாக்கப்பட்ட சூழல் மண்டலம். இயற்கை சூழல் மண்டலத்துக்கு எடுத்துக்காட்டுகளாக வனச்சூழல் மண்டலம், புல்வெளி சூழல் மண்டலம், பாலைவன சூழல் மண்டலம், ஆறு, நீரூற்று, ஓடைகள். செயற்கை சூழல் மண்டலத்துக்கு பார்த்தீங்கன்னா நெல் வயல், மக்காச்சோள வயல். ஸோ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி, ரைஸ் ஃபீல்ட். ஸோ ஃபாரஸ்ட் ஈகோசிஸ்டம், கிராஸ்லேண்ட், டெசர்ட் எல்லாமே நேச்சுரல் ஈகோசிஸ்டம். ரைஸ் ஃபீல்ட் இஸ் ஆர்டிஃபிஷியல் ஆர் மேன்மேடு ஈகோசிஸ்டம். ஸோ இந்த கேள்விக்கான விடை நெல் வயல். வனச்சூழல் மண்டலம், புல்வெளி சூழல் மண்டலம், பாலைவன சூழல் மண்டலம், இது மூணும் இயற்கை சூழல் மண்டலங்கள். செயற்கையான சூழல் மண்டலம் அப்படின்றது நெல் வயல். அடுத்த கேள்வி, சோலார் எனர்ஜி யூஸ்டு பை கிரீன் பிளான்ஸ் ஃபார் photosynthesis ஒன்லி. ஆப்ஷன்ஸ் ஆர் 2 to 8%, 2 to 10%, 3 to 10%, 2 to 9%. தாவரங்களின் ஒளிச்சேர்க்கைக்கு மட்டுமே பயன்படுத்தப்படும் சூரிய ஒளியின் அளவு 2 முதல் 8%, 2 முதல் 10%, 3 முதல் 10%, 2 முதல் 9%. இதுக்கான எக்ஸ்பிளேஷன் பார்ப்போம். ஆஃப் த டோட்டல் சன்லைட் ஒன்லி 56% ரீச்சஸ் த எர்த் சர்ஃபேஸ். அவுட் ஆஃப் திஸ் 56%, ஒன்லி 2 to 10% ஆஃப் த சோலார் எனர்ஜி இஸ் யூஸ்டு பை green plants for photosynthesis, while the remaining portion is dissipated as heat. ஸோ மொத்த சூரிய ஒளியில் 56 விழுக்காடு மட்டுமே பூமியின் மேற்பரப்பை வந்தடைகிறது. இந்த 56 விழுக்காட்டில் 2 முதல் 10 விழுக்காடு சூரிய ஒளி மட்டுமே தாவரங்களின் ஒளிச்சேர்க்கைக்காக பயன்படுத்தப்பட்டு மீதமுள்ள பகுதி வெப்பமாக சிதறடிக்கப்படுகிறது. ஸோ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி, 2 to 10%. 2 முதல் 10%. அடுத்த கேள்வி, which of the following is not a sedimentary cycle? Options are nitrogen cycle, phosphorus cycle, sulfur cycle, calcium cycle. கீழ்கண்டவற்றுள் எது படிம சுழற்சி அல்ல? நைட்ரஜன் சுழற்சி, பாஸ்பரஸ் சுழற்சி, சல்ஃபர் சுழற்சி, கால்சியம் சுழற்சி. எக்ஸ்பிளேஷன் பார்ப்போம். கேசியஸ் சைக்கிள், இட் இன்க்ளூட்ஸ் அட்மாஸ்பியரிக் ஆக்சிஜன், கார்பன் அண்ட் நைட்ரஜன் சைக்கிள். செடிமெண்டரி சைக்கிள், இட் இன்க்ளூட்ஸ் த சைக்கிள்ஸ் ஆஃப் பாஸ்பரஸ், சல்ஃபர் அண்ட் கால்சியம். வளி சுழற்சி, வளிமண்டல ஆக்சிஜன், கார்பன், நைட்ரஜன் ஆகியவற்றின் சுழற்சிகள் இதில் அடங்கும். படிம சுழற்சி, புவியில் படிமங்களாக உள்ள பாஸ்பரஸ், சல்ஃபர், கால்சியம் ஆகியவற்றின் சுழற்சிகள் இதில் அடங்கும். ஸோ ஆன்சர் இஸ் ஆப்ஷன் ஏ, நைட்ரஜன் சைக்கிள். ஸோ பாஸ்பரஸ், சல்ஃபர் அண்ட் கால்சியம் ஆர் செடிமெண்டரி சைக்கிள். ஸோ விடை நைட்ரஜன் சுழற்சி, பாஸ்பரஸ் சுழற்சி, சல்ஃபர் சுழற்சி, கால்சியம் சுழற்சி எல்லாம் வீழ்படிவு சுழற்சி, படிம சுழற்சி. நெக்ஸ்ட் கொஸ்டின், which of the following are not regulating services of ecosystem services? Genetic resources, recreation and aesthetic values, invasion resistance, climatic regulation. இதுக்கு ஆப்ஷன்ஸ் 1 and 3, 2 and 4, 1 and 2, 1 and 4. கீழ்கண்டவற்றில் எவை சூழல் மண்டல சேவைகளில் ஒழுங்குபடுத்தும் சேவை அல்ல? மரபணு வளங்கள், பொழுதுபோக்கு மற்றும் அழகுசார் மதிப்புகள், ஊடுருவல் எதிர்ப்பு, காலநிலை கட்டுப்பாடு. இதுக்கான விடையை பார்த்தீங்கன்னா 1 மற்றும் 3, 2 மற்றும் 4, 1 மற்றும் 2,
1 மற்றும் 4. இதுக்கான எக்ஸ்பிளேஷன் பார்ப்போம். ஸோ ecosystem services are divided into 4 categories. One is provision services, cultural services, supporting services, regulating services. So genetic resources comes under provision services. Recreation and aesthetic values comes under cultural services. Invasion resistance and climatic regulations comes under regulating services. So genetic resources and recreation and aesthetic values not comes under regulating services. ஸோ சூழ்மண்டல சேவைகள் 4ஆக பிரிக்கப்பட்டுள்ளது. அதில் வழங்கு சேவைகள், கலாச்சார சேவைகள், உதவி சேவைகள், ஒழுங்குபடுத்தும் சேவைகள். ஸோ மரபணு வளங்கள் வழங்கு சேவையின் கீழும், பொழுதுபோக்கு அழகுசார் மதிப்புகள் கலாச்சார சேவைகள் கீழும், ஊடுருவல் எதிர்ப்பு மற்றும் காலநிலை கட்டுப்பாடு ஒழுங்குபடுத்தும் சேவையின் கீழும் வருகிறது. ஸோ இதுக்கான விடை வந்து பார்த்திங்கன்னா 1 and 2. ஆப்ஷன் இ 1 மற்றும் 2. நெக்ஸ்ட் கொஸ்டின். 10% law was proposed by. Options are Lindemann, A.G. Tansley, V.V. Dokoshev, Vernadsky. 10 விழுக்காடு விதியை முன்மொழிந்தவர். A. Lindemann, A.G. Tansley, V.V. Dokoshev, Vernadsky. இதுக்கான விடை வந்து ஆப்ஷன் ஏ லிண்டிமேன். லிண்டிமேன் என்பது சரியான விடை. அடுத்தது 2 மார்க் கொஸ்டின்ஸ், 2 மதிப்பெண் வினாக்கள். First question, fill in the blanks with according to the first law of thermodynamics. First question, 6CO2 plus 6H2O, light chlorophyll. Second question, light energy. First question answer பார்ப்போம். 6CO2 plus 6H2O, in the presence of light and chlorophyll converted into C6H12O6, that means glucose plus 6O2. Then light energy is converted into chemical energy. ஸோ வெப்ப இயக்கவியலின் முதல் விதியின்படி கோடிட்ட இடங்களை நிரப்புக. 6 கார்பன் டை ஆக்சைடு ப்ளஸ் 6 நீர் H2O ஒளி மற்றும் பச்சை முன்னிலையில் என்னவாக மாறுகிறது? இரண்டாவது கேள்வி, ஒளி ஆற்றலானது என்னவாக மாறுகிறது? ஸோ இதுக்கான விடை என்ன அப்படின்னா 6 கார்பன் டை ஆக்சைடு ப்ளஸ் 6 நீர் மூலக்கூறானது ஒளி மற்றும் பச்சை நீர் முன்னிலையில் C6H12O6 அதாவது குளுக்கோஸாக மாறுகிறது, ப்ளஸ் 6 ஆக்சிஜன் ஆக மாறுகிறது. அடுத்த கேள்விக்கு விடை வந்து ஒளி ஆற்றலானது வேதி ஆற்றலாக மாற்றப்படுகிறது. செகண்ட் கொஸ்டின், டெஃபைன் ஸ்டாண்டிங் குவாலிட்டி ஆர் ஸ்டாண்டிங் ஸ்டேட். Abiotic components play vital role in any ecosystem. The total inorganic substance present in any ecosystem at a given time is called standing quality or standing state. வரையறு நிலைத்த தரம் அல்லது நிலைத்த கூறு. ஸோ உயிரற்ற கூறுகள் சூழல் மண்டலத்தில் மிக முக்கிய பங்கு வகிக்கின்றன. சூழல் மண்டலத்தின் ஒரு குறிப்பிட்ட காலத்தில் காணப்படும் மொத்த கனிம பொருட்கள் நிலைத்த தரம் அல்லது நிலைத்த கூறு என்று அழைக்கப்படுகின்றன. நெக்ஸ்ட் கொஸ்டின், வாட் இஸ் ஸ்டாண்டிங் கிராப்? The amount of living material present in a population at any given time is known as standing crop, which is expressed in terms of number or biomass per unit area. நிலைத்த உயிர் தொகுப்பு என்றால் என்ன? ஒரு உயிரின கூட்டத்தில் ஒரு குறிப்பிட்ட காலத்தில் காணப்படும் உயிரினங்களின் அளவிற்கு நிலைத்த உயிர் தொகுப்பு என்று பெயர். இது ஓர் அலகு இடத்தில் இவைகளின் எண்ணிக்கை அல்லது உயிர்த்திறன் அடிப்படையில் குறிப்பிடப்படுகிறது. அடுத்த கேள்வி, explain the process which is essential for recycling and balancing the nutrient pool in an ecosystem. So decomposition is a process in which the detritus such as dead plants, animals and their excreta are break down into simple organic matter by the decomposers. It is an essential process for recycling and balancing the nutrient pool in an ecosystem. ஒரு சூழல் மண்டலத்தில் ஊட்டங்களின் மறுசுழற்சிக்கும் கனிம நிலைப்பாட்டிற்கும் தேவைப்படும் முக்கியமான செயலினை விவரி. சிதைவுக்கூலங்கள் அதாவது இறந்த தாவரங்கள், விலங்குகள் மற்றும் அதன் கழிவுகள் சிதைப்பவைகளால் சிறிய கரிம பொருட்களாக உடைக்கப்படும் செயல்முறைக்கு சிதைத்தல் என்று பெயர். இது ஒரு சூழ் மண்டலத்தின் ஊட்டங்களின் மறுசுழற்சிக்கும் சமநிலைப்பாட்டிற்கும் தேவைப்படும் முக்கியமான செயலாக உள்ளது. நெக்ஸ்ட் கொஸ்டின், define community productivity. The rate of net synthesis of organic matter or biomass by a group of plants per unit area per unit time
is known as community productivity. வரையறு குழும உற்பத்தி திறன் ஓர் அலகு இடத்தில் ஓர் அலகு காலத்தில் ஒரு தாவர குழுமத்தினால் உற்பத்தி செய்யப்படும் நிகர கரிம பொருட்களின் உயிர்த்துறல் விகிதமே குழும உற்பத்தி திறன் எனப்படுகிறது. நெக்ஸ்ட் 3 மார்க் கொஸ்டின், 3 மதிப்பெண் வினாக்கள். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், வாட் ஆர் த ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் பிரைமரி ப்ரொடக்டிவிட்டி? பிரைமரி ப்ரொடக்டிவிட்டி டிபெண்ட்ஸ் அப்பான் த plant species of an area, their photosynthetic capacity, availability of nutrients, solar radiation, precipitation, soil type, topographic factors such as altitude, latitude and direction and other environmental factors. முதல்நிலை உற்பத்தி திறனை பாதிக்கும் காரணிகள் யாவை? முதல்நிலை உற்பத்தி திறன் ஒரு குறிப்பிட்ட இடத்தில் காணப்படும் தாவர சிற்றினங்கள், அவைகளின் ஒளிச்சேர்க்கை திறன், கிடைக்கும் ஊட்டச்சத்துக்களுடைய தன்மை, சூரிய ஒளி, மழை அளவு, மண் வகை, நிலப்பரப்பு காரணிகள், அது குத்துயரம், விரிவகலம், திசைகள் போன்றவை மற்றும் பிற சுற்றுச்சூழல் காரணிகளை பொறுத்து அமைகிறது. Write the flow chart of classification of ecosystem. So ecosystem is divided into two major types. First one is natural ecosystem, second one is artificial or man-made ecosystem. So artificial or man-made ecosystem is artificially maintained by man. Examples are rice field and maize field. Natural ecosystem with or without human interference is called natural ecosystem. The natural ecosystem further divided into two types, terrestrial ecosystem and aquatic ecosystem. Examples for terrestrial ecosystems are forest ecosystem, grassland ecosystem, desert ecosystem. So aquatic ecosystem is a open type water bodies divided into freshwater ecosystem, marine ecosystem. So freshwater ecosystem divided into two types, lotic and lentic. Lotic is a running water bodies, lentic is standing water bodies. Example of lotic ecosystem is river, spring and streams. Example for lentic ecosystems are pond and lake. சூழல் மண்டல வகைப்பாட்டின் அட்டவணையை எழுதுக. சூழல் மண்டலம் இயற்கை சூழல் மண்டலம் மற்றும் செயற்கை அல்லது மனிதனால் உருவாக்கப்பட்ட சூழல் மண்டலம் என இரண்டாக பிரிக்கப்படுகிறது. செயற்கை சூழல் மண்டலம் என்பது செயற்கையாக மனிதனால் பராமரிக்கப்படுகிறது. எடுத்துக்காட்டுகளாக நெல் வயல் மற்றும் மக்காச்சோள வயலை கூறலாம். இயற்கை சூழல் மண்டலம் என்பது மனித தலையீடு பெற்ற அல்லது பெறாத சூழல் மண்டலங்கள். இது மேலும் 2 பிரிவுகளாக பிரிக்கப்படுகிறது. ஒன்று நிலச்சூழல் மண்டலம், மற்றொன்று நீர்ச்சூழல் மண்டலம். ஸோ நிலச்சூழல் மண்டலத்துக்கு எடுத்துக்காட்டுகளாக வனச்சூழல் மண்டலம், புல்வெளி சூழல் மண்டலம் மற்றும் பாலைவன சூழல் மண்டலத்தை கூறலாம். நீர் சூழல் மண்டலம் என்பது திறந்த நீர்நிலைகளை குறிக்கிறது. இந்த திறந்த நீர்நிலைகளானது நன்னீர் சூழல் மண்டலம் மற்றும் கடல்நீர் சூழல் மண்டலம் என இரண்டாக பிரிக்கப்படுகிறது. ஸோ நன்னீர் சூழல் மண்டலம் மேலும் லோட்டிக் மற்றும் லென்டிக் என்று இரண்டாக வகைப்படுத்தப்படுகிறது. லோட்டிக் என்பது ஓடு நீர்நிலைகளையும், லென்டிக் என்பது நிலை நீர்நிலைகளையும் குறிக்கின்றது. ஓடு நீர்நிலைகளுக்கு எடுத்துக்காட்டுகள் ஆறு, நீரூற்று மற்றும் ஓடை. நிலை நீர்நிலைகளுக்கு எடுத்துக்காட்டுகள் குளம் மற்றும் ஏரி. நெக்ஸ்ட் கொஸ்டின், generally human activities disturb or re-engineer an ecosystem every day. Write any 3 of them. ஸோ 3 மார்க் கொஸ்டின் அப்படின்றதுனால நம்ம 3 பாயிண்ட்ஸ் எதுனா போதும். habitat destruction, deforestation and overgrazing, erosion of soils, introduction of non-native species, over harvesting of plant materials, pollution of land, water and air, run of pesticides, fertilizers and animal waste. ஸோ பொதுவாக மனித செயல்பாடுகள் ஒவ்வொரு நாளும் சூழல் மண்டலத்தை பாதிக்கின்றன அல்லது மாற்றியமைக்கின்றன. அவற்றில் ஏதேனும் 3 எழுதுக. ஸோ 3 மதிப்பெண் வினாக்கள்ன்றதுனால இதனால் 3 எழுதினா போதும். புவி வாழிடத்தை அழித்தல், வன அழிப்பு மற்றும் மிகை மேய்ச்சல், மண் அரிப்பு, அயல்நாட்டு தாவரங்களை அறிமுகப்படுத்துதல், தேவைக்கு அதிகமாக தாவர பொருட்களை அறுவடை செய்தல், நில, நீர் மற்றும் காற்று மாசுபாடு, பூச்சிக்கொல்லிகள், உரங்கள் மற்றும் விலங்கு கழிவுகள் வழிந்தோடல் போன்றவை காரணங்களாக கூறப்படுகிறது. நெக்ஸ்ட் கொஸ்டின், எக்ஸ்பிளைன் த கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் ஈக்கோலாஜிக்கல் சசஷன். ஸோ கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் ஈக்கோலாஜிக்கல் சசஷன்ஸ் ஆர்
It is a systematic process which causes changes in specific structure of plant community. It is resultant of changes of abiotic and biotic factors. It transforms unstable community into a stable community. Gradual progression in species diversity, total biomass, niche specialization and humus content of soil takes place. It progresses from simple food chain to complex food web. It modifies the lower and simple life form to the higher life forms. It creates interdependence of plants and animals. சூழலியல் வழிமுறை வளர்ச்சியின் பண்புகள் விவரி. சூழலியல் வழிமுறை வளர்ச்சியின் பண்புகள். தாவர குழுமத்தின் குறிப்பிட்ட அமைப்பில் மாற்றங்களை ஏற்படுத்தும் ஒரு முறையான செயல்முறையாக விளங்குகிறது. உயிரற்ற மற்றும் உயிருள்ள காரணிகளின் மாற்றங்கள் விளைவாக உருவாகிறது. நிலையற்ற குழுமத்தை நிலையான குழுமமாக மாற்றி அமைக்கிறது. சிற்றின பன்மம், மொத்த உயிரி எடை, செயல்வாழிடத்தன்மை, மண்ணின் கரிம மட்கு போன்றவற்றில் படிப்படியாக முன்னேற்றம் காணப்படுகிறது. எளிய உணவு சங்கிலிருந்து சிக்கலான உணவு வலைக்கு முன்னேறுகிறது. கீழ்நிலை மற்றும் எளிய உயிரினங்களை முன்னேறிய உயர் உயிரினங்களாக மாற்றியமைக்கிறது. தாவரங்கள் மற்றும் விலங்குகளுக்கிடையே இடைச்சார்பை உருவாக்குகிறது. ஸோ 3 மதிப்பெண் வினாக்களை கேட்டாங்கன்னா ஏதாவது 3 பாயிண்ட்ஸ் எழுதுனா போதும். நெக்ஸ்ட் கொஸ்டின், ரைட் a short note on xerosphere and its type. Succession starts in region where moisture is present in minimal amount with water is called xerosphere. Types of xerosphere: lithosphere, initiating on a barren rock; halosphere, initiating in saline water; samosphere, initiating on sand. வளர் நில வழிமுறை வளர்ச்சி மற்றும் அதன் வகைகள் பற்றி சுருக்கமாக எழுதுக. குறைந்த அளவு ஈரப்பதத்துடன் கூடிய நீருள்ள இடங்களில் தொடங்கும் வழிமுறை வளர்ச்சி வறல் நில வழிமுறை வளர்ச்சி எனப்படும். வறல் நில வழிமுறை வளர்ச்சியின் வகைகள்: பாறை வழிமுறை வளர்ச்சி, வெற்று பாறைகள் மீது தொடங்குவது; உவர் வழிமுறை வளர்ச்சி, உப்பு நீரில் தொடங்குவது; மணல் வழிமுறை வளர்ச்சி, மணல் அல்லது மணல் மேடுகள் மீது தொடங்கும் வழிமுறை வளர்ச்சி. நெக்ஸ்ட் கொஸ்டின், 5 மார்க் கொஸ்டின்ஸ், 5 மதிப்பு வினாக்கள். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், லிஸ்ட் அவுட் த வேரியஸ் பெனிஃபிட்ஸ் ஆஃப் மேங்க்ரோவ் ecosystem services. It offers habitat and act as nursery for aquatic plants and animals. Provides medicine, fuel, wood and timber. Act as bridge between sea and rivers by balancing sedimentation and soil erosion. Helps to reduce water force during cyclones, tsunamis and high tide periods. Helps in windbreak, O2 production, that means oxygen production, carbon sequestration and prevents salt spray from waves. சதுப்பு நில சூழமண்டல சேவைகளின் நன்மைகளை குறிப்பிடுக. வாழிடத்தை வழங்குவதுடன் நீர்வாழ் தாவரங்கள் மற்றும் விலங்குகளுக்கான நாற்றங்கால்களாக திகழ்கிறது. மருந்துகள், எரிக்கட்டைகள் மற்றும் மரக்கட்டைகள் ஆகியவற்றை வழங்குகிறது. வண்டல் படிதல் மற்றும் மண் அரிப்பை சமநிலைப்படுத்துவதன் மூலம் கடலுக்கும் நதிகளுக்கும் இடையில் ஒரு பாலமாக செயல்படுகிறது. சூறாவளி, ஆழிப்பேரலை மற்றும் உயர் அலைக்காலங்களில் நீரின் விசையை குறைக்க உதவுகிறது. காற்று தடுப்பு, ஆக்சிஜன் உற்பத்தி, கார்பன் சேகரிப்பு மற்றும் அலைகளிலிருந்து உப்பு தெளிப்பதை தடுக்க உதவுகிறது. ஸோ இந்த பிக்சரில் பார்த்தீங்கன்னா மேங்க்ரோவ் ecosystem சதுப்பு நில சூழமண்டலத்தினுடைய ஒரு படத்தை நம்ம பார்க்குறோம். நெக்ஸ்ட் கொஸ்டின், ரைட் எனி 5 significance of plant succession. So significance of plant successions. Succession is a dynamic process. Hence an ecologist can access and study the several stages of a plant community found in a particular area. The knowledge of ecological succession helps to understand the controlled growth of one or more species in a forest. Utilizing the knowledge of succession, even dams can be protected by preventing siltation. It gives information about the techniques to be used during reforestation and afforestation.
It helps in the maintenance of pastures. Plant succession helps to maintain species diversity in an ecosystem. Patterns of diversity during succession are influenced by resource availability and disturbance by various factors. Primary succession involves the colonization of habitat of an area divide of life. Secondary succession involves the re-establishment of a plant community in disturbed area or habitat. Forests and vegetations that we come across all over the world are the result of plant succession. தாவர வழிமுறை வளர்ச்சியின் முக்கியத்துவங்களின் ஏதேனும் 5 எழுதுக. தாவர வழிமுறை வளர்ச்சியின் முக்கியத்துவங்கள். இது இயக்க நிலையில் உள்ள ஒரு செயல்முறையாகும். எனவே ஒரு குறிப்பிட்ட பகுதியில் காணப்படும் ஒரு தாவர குழுமத்தை பற்றிய சுற்றுச்சூழலியலாளர் தீர்மானிக்கவும் படிநிலை தொடரி குழுமங்களை படித்தறியவும் ஏதுவாகிறது. சுற்றுச்சூழல் சார் வழிமுறை வளர்ச்சி பற்றிய அறிவு காடுகளில் ஒன்று அல்லது அதற்கு மேற்பட்ட சிற்றினங்களின் கட்டுப்பாடான வளர்ச்சியை புரிந்து கொள்ள உதவுகிறது. வழிமுறை வளர்ச்சி பற்றிய அறிவை பயன்படுத்துவதன் மூலம் வண்டல் படிவிலிருந்து அணைகளை பாதுகாக்கலாம். காடுகளை மீட்டெடுத்தல், புதிய காடுகளை வளர்த்தலில் பயன்படுத்தப்படும் நுட்பங்களை பற்றிய தகவல்களை இது வழங்குகிறது. மேய்ச்சல் நிலங்களின் பராமரிப்புக்கு இது உதவுகிறது. உயிரினங்களின் உயிர் பன்மத்தை ஒரு சூழல் மண்டலத்தில் பராமரிக்க இது உதவுகிறது. வள ஆதாரம் கிடைக்கும் அளவு மற்றும் பல்வேறு காரணிகளின் இடையூறுகளால் வழிமுறை வளர்ச்சியின் போது உருவாகும் உயிர் பன்மத்தன்மைகள் தாக்கத்திற்கு உள்ளாகின்றன. உயிரினங்கள் இல்லாத ஒரு வாழிட பகுதியில் குடியேறி காலனிகள் போன்ற முதல்நிலை வழிமுறை வளர்ச்சி உதவுகிறது. சேதமடைந்த பகுதி மற்றும் வாழிடத்தில் ஒரு தாவர குழுமத்தை மறுசீரமைப்பதில் 2ஆம் நிலை வழிமுறை வளர்ச்சி ஈடுபடுகிறது. உலகெங்கிலும் நாம் பார்க்கும் காடுகள் மற்றும் தாவரங்கள் அனைத்தும் தாவர வழிமுறை வளர்ச்சியினால் தோன்றியவையாகும். ஸோ 5 மார்க் கொஸ்டின்ஸ் அப்படின்றதுனால ஏதாவது 5 பாயிண்ட்ஸ் 5 பாயிண்ட் எழுதினா போதும். நெக்ஸ்ட் கொஸ்டின். அடையார் பூங்கா இஸ் எ மாடல் ஃபார் அர்பன் ecosystem restoration. Do you agree with it? Explain it. Yes, the entire area stands as one of the best examples for urban eco restoration in the state of Tamil Nadu. Adayar Punga is located in Chennai. It covers an area around a total of 358 acres of Adayar Creek and estuary, of which 58 acres were taken up for eco restoration under the auspices of Government of Tamil Nadu. It is maintained by Chennai River Restoration Trust (CRRT). It was a dumping site previously. Presently, it has 6 species of mangroves, about 170 species of littoral and tropical dry evergreen forest, which have successfully established as a sustainable ecosystem. Restoration of plant species has brought other associated fauna such as butterflies, birds, reptiles, amphibians and other mammals of the ecosystem. Currently, Adayar Punga functions as an environmental education center for school and college students and the people and the public. Adayar Punga என்பது நகர்ப்புற சூழல் மண்டல மறுசீரமைப்பு மாதிரியாகும். நீ இதை ஏற்கிறாயா? விளக்குக. ஆம், தமிழ்நாட்டில் நகர்ப்புற மறுசீரமைப்புக்கான சிறந்த எடுத்துக்காட்டுகளில் ஒன்றாக இந்த முழு பகுதியும் திகழ்கிறது. அடையார் பூங்கா சென்னையில் அமைந்துள்ளது. இது அடையாறு சிற்றோடை, அது கடற்கழி மற்றும் கழிமுகத்துவாரத்தை சுற்றி ஏறத்தாழ 358 ஏக்கர் பரப்பளவை கொண்டது. இதில் 58 ஏக்கர் சுற்றுச்சூழல் மறுசீரமைப்புக்காக தமிழ்நாடு அரசு ஆதரவின் கீழ் கொண்டு வரப்பட்டுள்ளது. இது சென்னை நதிகள் மறுசீரமைப்பு அறக்கட்டளை CRRT மூலம் பராமரிக்கப்படுகிறது. முன்னர் இது ஒரு குப்பை கிடங்காக இருந்தது. தற்போது இது 6 உவர்நில தாவர சிற்றினங்களையும் ஏறத்தாழ 170 கடற்கரையோர மற்றும் வெப்பமண்டல வறண்ட பசுமை மாறா காடுகளின் சிற்றினங்களையும் கொண்ட ஒரு நீடித்த நிலையான சூழல் மண்டலமாக நிலை பெற்றுள்ளது. இந்த தாவர மறுசீரமைப்பின் மூலம் சூழல் மண்டலத்திற்குரிய பட்டாம்பூச்சிகள், பறவைகள், ஊர்வன, நீர்நில வாழ்வன மற்றும் பிற பாலூட்டிகள் போன்ற விலங்குகளையும் கொண்டு வந்துள்ளது. தற்போது அடையாறு பூங்காவானது பள்ளி, கல்லூரி
மாணவர்கள் மற்றும் பொதுமக்களுக்கான சுற்றுச்சூழல் சார் கல்வி மையமாக செயல்படுகிறது. அதாவது ரீஸ்டோரேஷன் பிளேஸ் இது இந்த பிக்சரில் பார்க்குறது. ஸோ இதுக்கு முன்னாடி வந்து ப்ரீவியஸ்லி வந்து நம்ம தொல்காப்பிய பூங்கா அப்படின்னு சொல்லி அழைச்சோம். இந்த மாதிரி ஈகோ ரீஸ்டோரேஷன் ப்ராஜெக்ட் வந்து கோட்டூர்புரத்தில் போயிட்டுருக்கு. அது மியாவாக்கி ஃபாரஸ்ட் டெவலப்மெண்ட்ன்ற ப்ராஜெக்டில் போயிட்டுருக்கு. நெக்ஸ்ட் கொஸ்டின், எக்ஸ்பிளைன் கார்பன் சைக்கிள். த சர்க்குலேஷன் ஆஃப் கார்பன் பிட்வீன் ஆர்கானிசம்ஸ் அண்ட் என்வாயர்மெண்ட் இஸ் known as the carbon cycle. Carbon is an inevitable part of all biomolecules and substantially impacted by the change in global climate. Cycling of carbon between organisms and atmosphere is a consequence of two reciprocal processes of photosynthesis and respiration. The releasing of carbon in the atmosphere increases due to burning of fossil fuel, deforestation, forest fire, volcanic eruption and decomposition of dead organic matters. இந்த பிக்சரில் பாருங்கள், dead organic matters are decomposed by decomposers to produce peat, coal and oil and gases. So combustion of peat, coal and oil gases release carbon dioxide in the atmosphere. Forest fire also release CO2. Volcanic eruption also release CO2. So the accumulation of CO2 in the atmosphere increases. The fixation of CO2 by plants and autotrophs through photosynthesis. விளக்குக, கார்பன் சுழற்சி உயிரினங்களுக்கும் சுற்றுச்சூழலுக்கும் இடையே நடைபெறும் கார்பன் ஓட்டத்திற்கு கார்பன் சுழற்சி என்று பெயர். கார்பன் அனைத்து உயிரி மூலக்கூறுகளின் ஒரு தவிர்க்க இயலாத பகுதிக்கூறாகும். இது உலகளாவிய காலநிலை மாற்றத்தினால் கணிசமான விளைவுகளுக்கு உள்ளாகிறது. உயிரினங்களுக்கும் வளிமண்டலத்திற்கும் இடையில் கார்பன் சுழற்சியடைவதால் ஒளிச்சேர்க்கை மற்றும் செல் சுவாசம் ஆகிய இரு வாழ்வியல் செயல்பாடுகளின் பரஸ்பர விளைவாகும். தொல்லுயிரற்ற எரிபொருட்களை எரிப்பது, வன அழிவு, காட்டுத்தீ, எரிமலை வெடிப்புகள், இறந்த கரிமப் பொருட்கள் சிதைவு போன்றவைகளால் கார்பன் மிகையாக வெளியிடப்படுவதால் வளிமண்டலத்தில் இதன் அளவு அதிகரிக்கிறது. இந்த படத்தில் பாருங்கள், கார்பன் சுழற்சி. ஸோ இறந்த கரிமப் பொருட்கள், அதாவது விலங்கு மற்றும் தாவர கரிமப் பொருட்கள் சிதைப்புகள் மூலமாக சிதைக்கப்பட்டு கரி, நிலக்கரி, எண்ணெய் மற்றும் வாயு பொருளாக வெளியிடப்படுகிறது. இந்த தொல்லுயிர் எரிபொருட்களை நாம் எரிக்கும் பொழுது வளிமண்டலத்தில் கார்பன் டை ஆக்சைடின் அளவு அதிகரிக்கிறது. மேலும் எரிமலை வெடிப்பு, காட்டுத்தீ போன்ற காரணங்களாலும் கார்பன் டை ஆக்சைடின் அளவு அதிகரிக்கிறது. இந்த வளிமண்டல கார்பன் டை ஆக்சைடானது தாவரங்கள் மூலமாகவும் மற்றும் சில ஒளிச்சேர்க்கை செய்யக்கூடிய உயிரினங்கள் மூலமாகவும் நிலைநிறுத்தப்பட்டு மறுபடியும் சூழ்நிலையை வந்து அடைகிறது. ஸோ இந்த கார்பன் சுழற்சியானது இவ்வாறு சுழற்சி அடைந்து தொடர்ந்து நடைபெற்று கொண்டே வருகிறது. இந்த பகுதியில் நாம் பார்த்த அத்தனை வினாக்களும் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என்று நம்புகிறேன். இந்த வினாக்களை படித்து தேர்வில் நல்ல முறையில் எழுதி நல்ல மதிப்பெண்கள் பெற வாழ்த்துக்கள்.